பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென பெண் காவலர் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கண்மணி. இவர் திருநெல்வேலி மாநகர ஆயுதப்படையில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது குடும்ப சொத்து அதே பகுதியில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் பெருமாள் என்பவர் குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் பெருமாள் வீட்டை காலி செய்ய கோரி சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் காவலர் கண்மணி புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வீட்டை சில நாட்களில் காலி செய்து தருவதாக பெருமாளும் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் கூறிய காலக்கெடு முடிந்த பின்பும் பெருமாள் வீட்டை காலி செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் காவலர் கண்மணி பெருமாள் வீட்டுக்கு சென்று வீட்டை காலி செய்யுமாறு கூறியுள்ளார். அப்போது காவலர் கண்மணிக்கும் பெருமாள் தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கண்மணி பெருமாளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை கவனித்துள்ளார். பின்னர் அங்கு நின்று கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் எடுத்து வந்த கட்டையை வைத்து சிசிடிவி கேமராக்களை கண்மணி அடித்து நொறுக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது.